நான் இந்த வீடியோ வந்து தெங்கு மரக்கடா வீடியோங்க. இது வந்துட்டு தெங்கு மரக்கடா எங்கே இருக்குன்னா நீலகிரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. ஆனால் வந்து சொல்லப்போனாக்க நாம் புறப்பட்டு போகிறது வந்துட்டு பவானி சாகர் டேம் அந்த பஸ் ஸ்டாண்டில் தான் நம்ம போகணும். வந்துட்டு வனவிலங்குகள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து புலிகள் காப்பகமாக அறிவிச்சிட்டாங்க. இது வந்து சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸுக்கு கட்டுப்பட்ட இடம். இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளார நாம் வந்து போக முடியாது. வனத்துறையினுடைய அனுமதியோட ஸ்பெஷல் அனுமதியோடனா நம்ம ஓன் வெஹிக்கிளில் போகலாம். அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு எஸ்யூவிமே இருக்கிற வண்டியில் தான் போக முடியும். ஏன்னா மற்ற வண்டியில் போனால் அடியில் இடிக்கும். 24 கிலோமீட்டர் கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கனாக்கா ரோடே கிடையாதுங்க, மண் ரோடு தான். இதில் வந்து 2 பஸ்ஸு ஆப்ரேட் ஆகுது. காலையில் நேரத்தில் ஒரு பஸ்ஸு வருதுங்க, அங்கேருந்து தெங்குமரடாலிருந்து பவானி சாகருக்கு வருது. மத்தியானம் 12 மணிக்கு பவானி சாகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து புறப்பட்டு திருப்பி ரிட்டன் 4 மணிக்கு வருதுங்க. சாப்பாடு வழியில் கடை எதுவுமே இருக்காது. நீங்கள் இங்கேயே ஏதாவது எடுத்துகிட்டு போயிடணும் சாப்பாடெல்லாம். டிரைவரும் கண்டக்டரும் ஒரு 2-2:30 மணிக்கு அங்கே போய் பவானி சாகரை டிஃபன் வாங்கிட்டு போயிடுவாங்க. வாங்கிட்டு போயிட்டு தெங்கு மரக்கடை அந்த ஆற்று ஓரமாக உட்காந்து சாப்பிடுவாங்க. நீங்கள் வேணால் அந்த இடத்துல சாப்பிட்டுக்கலாம். அங்கே வந்துட்டு எங்கேயும் கீழே இறங்கி வேறு எங்கேயும் போகக்கூடாது. திருப்பி அதே பஸ்ஸில் வரலாம். அதுவும் ஃபாரஸ்ட்டுக்காரங்க இறக்கி விட்டாங்கன்னா நீங்கள் இறங்கிக்கணும். அப்புறம் வந்துட்டு அந்த ஊருக்குள்ளார தெங்கு மரக்கடா ஊருக்குள்ளார வந்துட்டு யாராவது உங்களுடைய சொந்தக்காரங்களோ ஒரு நண்பர்கள் இருந்தால் அவங்க அனுமதியோடு நீங்கள் வேணால் அவங்க வீட்டில் தங்கலாம். மற்றபடி வெளியில் இங்கே சுற்ற முடியாது. இது வந்து ஊட்டியிலிருந்து வர்ற ஆறு, அந்த மோயார் ஆறு இருக்குங்களா, அந்த ஆற்றினுடைய தண்ணி தான் அங்கே தெங்கு மரக்கடா வருது. தண்ணின்னு வந்து அங்கே மேலே மழை பெஞ்சுன்னா காட்டாற்று வெள்ளமாக வரும். அந்த காட்டாற்று வெள்ளமாக வர்றது அந்த ஊர் மக்களை கூட எவ்வளோ மழை அங்கே பெஞ்சுது எவ்வளோ வருதுன்னு யாருக்குமே சொல்ல முடியாது. வழியில் கூட பெஞ்சு அதிகமாகலாம். நீங்கள் அந்த ஆற்றை கடக்கிறதுக்கு அவங்க வந்து பரிசல் மாரி வச்சுருக்காங்க. இந்த கரையிலேருந்து அந்த கரையில் கடந்து போய் விடணும். நான் அன்றைக்கி போயிருந்த அன்றைக்கி ஒரு யாருக்கோ உள்ளுக்குள்ளார யாரோ தங்கியிருந்த ஒருத்தருக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் போய் ஒரு 108 வந்துட்டு உள்ற போய் அந்த இவரை வந்து ஃபஸ்ட் எய்டுக்காக தூக்கிட்டு வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. இதுதாங்க இன்ஃபோ. மற்றபடி இங்கே போகிறதுனாக்கா நீங்கள் வந்துட்டு வாட்டர் பாட்டில் கூட கொண்டு போகக்கூடாது. அவ்வளவு பேப்பர்லாம் போடக்கூடாது. நீட்னஸாக வச்சுருக்குறாங்க. நானே வந்துட்டு அங்கே போகும்போது கொஞ்சம் எல்லாமே சொன்னாங்க வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்ட்டு. இருந்தாலும் வந்துட்டு அப்படியே ஏற்பட்ட ஒரு வனப்பகுதியை நம்ம வனக்காவலர்கள்லாம் பாதுகாத்து வச்சுருக்கிறதுனால நான் வந்து அந்த வீடியோ போடுறேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது ஒரு வித்தியாசமான கழுகு வந்துட்டு ஒரு 150 கழுகு இருக்கான். அதை ட்ராக் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த இனம் வந்து அழிஞ்சிட்டு இருக்கான். அதை இப்போ காப்பாற்றிட்டு இருக்காங்க. அதேமாரி நாங்கள் போகும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு யானை வந்து குட்டியோட வந்து சின்ன குட்டி, அது அநேகமாக ஒரு 3 மாதம் அல்லது 4 மாதம் தான் இருக்கும் போட்ட குட்டி. அது வந்து பஸ்ஸுக்கு முன்னாடி சைடில் போச்சு. பஸ்ஸில் இருக்கவங்களாம் சத்த மாட்டாங்க யானைன்ட்டு. டிரைவர் நிறுத்தலை. ஏன்னாக்கா அந்த யானை வந்துட்டு தன்னுடைய குட்டியோடு இருக்கும்போது திரும்பிக்கும், பஸ்ஸையே கூட பெரட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிரைவர் எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர், ரொம்ப கம்மி ஏஜ் தான். ஆனால் இதில் மெயினாக சொல்லணும், அந்த டிரைவரும் கண்டக்டரும் சின்ன பசங்க தான். கொஞ்சம் கூட சலிச்சிக்கவே இல்லைங்க. அப்படியே நாம்பளாக இருந்தால் கூட அவர் கிட்டத்தட்ட 24 மணி நேரத்தில் போகும்போதும் ரிட்டர்ன் வரும்போதும் கிட்டத்தட்ட ஒரு 500 முறை கீர் மாற்றிருப்பார். 15 அடிக்கு ஒரு முறை கீர் மாற்றணும், பள்ளம் இப்படி வளைச்சி போனோம். கொஞ்சம் கூட சலிச்சிக்கவே இல்லைங்க ரோடு இருக்குன்னு. ஏன்னா புலிகள் சரணாலயமாக அறிவிச்சனால கண்டிப்பாக ரோடு போட மாட்டாங்க. ஏன்னா அது புலிகளுக்கு உகந்த இடம். தார் ரோடு போட்டோன்னா அது டிஃப்ரெண்ட் ஆகிடும் அப்படின்ட்டு போட மாட்டாங்க. அது வந்துட்டு வனத்தை வந்து அப்படியே பக்காவாக ஒரு சின்ன தூசு கூட கிடையாது, அந்தளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் போகும்போது வரும்போதும் குறைஞ்சது ஒரு 200 மான் அந்த பஸ்ஸையே கிராஸ் பண்ணியிருக்கோம். சைடில் நிற்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்குட்டிமையை விட அதிகமாக அங்கே இருக்குங்க. அவ்வளோ அனிமல்ஸ் பார்த்துருக்கேன். அப்புறம் வந்துட்டு முயல் ஓடிச்சு. நம்மளுக்கு அதிர்ஷ்டம் இருந்ததுனாக்கா, ஆனால் யானையை பார்த்துட்டோம், அது வந்து நிறுத்தலை. அதிர்ஷ்டம் இருந்ததுன்னா புலி சிறுத்தையை பார்க்கலாம். அந்த ஊருக்காரங்களும் நிறையா பார்த்துருக்காங்க. அந்த ஊரில் இருந்து கவர்மெண்ட் வந்துட்டு அங்கே இருக்கிற மக்களையும் காலி பண்ண சொல்லியிருக்காங்க. ஏதோ நோட்டீஸ்லாம் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. அது வந்துட்டு எப்போ அவங்க காலி பண்ணுவாங்கன்னு தெரில. இருக்க வந்துட்டு அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 குடும்பம் என்ன இருக்காங்க. அங்கேயே வந்து டாட்டா சுமோ சில வண்டியெலாம் வச்சுருக்காங்க. அவங்க விவசாயம்லாம் சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுதாங்க தெங்கு மரக்கடை இன்ஃபோ. சத்தியமங்கலத்துலேருந்து பஸ்ஸு போகாதுங்க. பவானி சாகர் டேம்லேருந்து மதியம் 12 மணிக்கு கரெக்டாக பஸ் எடுத்துருவாங்க. நீங்கள் சாப்பாடெலாம் முடிஞ்சு அங்கே சாப்பிட்டுட்டு போயிடுங்க. அப்படிலாம் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா டிரைவர் கண்டக்டர் அவங்க சாப்பிடும்போது நீங்களும் சாப்பிட்டு திருப்பி பஸ் ஏறிடணும். சப்போஸ் வந்துட்டு முன்னாடி இருக்க செக் போஸ்ட்டில் நீங்கள் யாருன்னு கேட்டு அனுமதி இல்லை, உங்களுக்கு மேலே சந்தேகம்னா அவங்க இறக்கி விட்ருவாங்க. அதனால் நீங்கள் போகும்போது கண்டிப்பாக அவங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் கார்டு புறம் எடுத்துகிட்டு போங்க. ஏதாவது யானையோ ஏதோ பார்த்தா நீ வந்துட்டு திடீர்னு உங்களுடைய சர்ப்ரைஸாக யானைன்னு கத்தாதீங்க, புலின்னு கத்தாதீங்க. அதை டக்குன்னு புறப்பட்டுரும். அமைதியாக இருந்தீங்கன்னா எந்த இடத்துல போனாலும் அமைதியாக வனங்குலங்க உள்ள கைடு கூப்பிட்டு போனால் கூட நீங்கள் அமைதியாக இருந்தனா அது மூவிங் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். நீங்கள் ஆகுன்னு சத்தம் போட்டு அந்த
ஆர்ப்பரிச்சிங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி என்னமோ நம்மளை துன்புறுத்துவானு அலர்ட் ஆகிடும். இதுதாங்க சின்ன விஷயம். இதேமாதிரி நிறையா செய்திகள்லாம் சொல்கிறேன். ஆச்சு என்னது வந்துட்டு மானிட்டேஷன் ஆகுது. நீங்கள் இவ்வளோ நாளாக கொடுத்த சப்போர்ட்டுக்கு நன்றி. தெங்கு மரக்கடாங்கிறது வந்துட்டு ஒரு அருமையான பிளேஸ். நான் இப்போ போனப்போ ட்ரையிங்க, இதே மழை பெஞ்சதுன்னா சூப்பராக இருக்கும். அந்த போகும்போது குறுக்கால பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஓடைகள், அது சின்ன சின்ன ஆறுகள் போகுது. அதெல்லாம் கடந்து தான் பஸ்ஸு போகுது. இதே மழை பெஞ்சிருந்தோன்னா அந்த தண்ணியெலாம் போகும். அந்த தண்ணியிலே தான் பஸ்ஸு மூவ் ஆகி போகும். அந்த டிரைவருங்கும் கண்டக்டரையும் சிறப்பானவர்கள். இந்த ஷிஃப்ட்டில் போனவங்க, மற்ற ஷிஃப்ட்டில் போனவங்களும் சூப்பர்னு தான் ஏற்கனவே மற்ற வீடியோக்காரங்களாம் சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த தம்பிகளுக்கு வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதேமாரி நம்மளுடைய தமிழ்நாடு வனத்தில் இருக்க அத்தனை ஊழியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நல்ல ஒரு பேப்பரை கூட இல்லாத ஒரு தம்பி சொன்னார், நாங்களாம் அப்போதைக்கு இப்போ பொறிக்கிறோம் சார் அந்த பேப்பர்லாம் அப்படின்னாரு. பரவாயில்ல, நாம் வந்துட்டு அவங்க நேராக போனால் பண்ணாரி. இப்போ நம்ம இடது பக்கமாக அப்படியே போனோம்னா மேட்டுப்பாளையம் ரோடு. இதில் போயிட்டு தாங்க நம்ம தெங்கு மரக்கடை போகிறதுக்கு பவானி சாகர் டேம் கிட்ட வண்டி நிறுத்திட்டு பைக் ஏறணும், பஸ் ஏறணும். சத்தியிலிருந்து நேராக லெஃப்ட் சைடு வந்தோம்னா 2 ரோடு பிரியுதுங்க. இதில் போனால் கோயம்புத்தூர் ரோடு, இதில் போனால் தான் நம்ம பவானி சாகர் டேம் போய் அங்கே பஸ் ஸ்டாண்டில் வண்டி போட்டு நம்ம போகிறோம். பவானி சாகர் டேமில் இந்த லட்சுமி மெஸ் சைவம் ஹோட்டலு, இங்கே சாப்பிட்டுட்டு போயிட்டேன். ஏன்னா அங்கே கிடைக்காதனால. அண்ணா வணக்கங்கண்ணா. இந்த அண்ணன் ஆத்தூர்காரரு, நம்ம சேலம் ஆத்தூர்காரரு. இங்கே 25 வருஷம் தான் வந்து செட்டில் ஆகி. வணக்கண்ணா. பார்த்துங்கண்ணா, உங்கள் பேருங்கண்ணா? நேரு. நேரு, சரி ரைட். வரேங்கண்ணா. பஸ்ஸில் ஏறியாச்சு. கரெக்டாக 12 மணி கிளம்பிடுச்சு.
கிலோமீட்டர் செஞ்சு மருகடா.
இந்த பேஷண்ட் சீரியஸுங்களா? இல்லை இந்த ஊருக்காரங்களை கேட்டால் தெரியும் உங்களுக்கு. அந்த ஊர் பக்கம் போகணுங்களா? உள்ள பேஷண்ட் போய் தூக்கிட்டு வர அளவுக்கு பேஷண்டா? இல்லை உள்ளூர்காரங்களை கேளுங்க, அவங்களுக்கு தான் தெரியும் ஆழம் எவ்வளோ என்னன்ட்டு. சார் தேங்க்யூ வெரி மச். போயிடலாம். அங்கேயே போறியா? சரி குடிக்கணுங்கிறது ஒன்றும் இல்லை, குடி. அவரு சரி அவர் அப்புறம் அவங்க டிபார்ட்மெண்ட் அப்புறம் அவங்களுடைய ரூல்ஸை சொல்ல தானே செய்வாங்க. அப்புறம் நாளைக்கு ஏதாவது ஒன்று அவர் பதில் சொல்லணும்ல. என்னையா பஸ்ஸில் நீ போனேன்? நீங்கள் சத்தியதாங்களா? இல்லை நான் ராசிபுரம், நான் அட்வொகேட்டு. போட்டுக்கிறீங்க அப்படியா? வந்த சரி நானும் பார்த்துட்டு திருப்பி போகிறதுக்கு தான். நீங்கள் ரிட்டனா? ரிட்டன் இதில் திரும்ப இந்த டிரைவர் அண்ணா 2 பேரும் நம்மளுக்கு ரொம்ப இதாகிட்டாங்க. இந்த ஊருக்காரங்களுக்கு தெரியும் எப்படி கிராஸ் பண்ணி போகிறதுன்னு. கொஞ்சம் இல்லை பல்லாம்புழி வந்தால் சரி நம்ம எதுவும் சொல்லுவோம். ஜோ ஃபோன் எடுத்து வந்துருக்கா? அம்பி கால் பண்ண அதான் என் யூடியூப் சேனல் தலைவர் வெளியில் தெரியுங்களா? யாருங்க? தெரியுங்களா? ரைட்டர் அந்த சீட்டில் உட்காந்து
மரகடாவில் இருக்கேன். போயிட்டு இப்போ நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கோம். திக் ஃபாரஸ்ட்டு புலிகள் தாமமாக அறிவிச்சிட்டாங்க. பாஸ் வணக்கம். எத்தனை வருஷமா இந்த லைனில் ஓடிட்டு இருக்கீங்க? ஒரு வருஷமாவா? டெய்லி இதுலேயே உண்மையாலுமே நீங்களாம் சிறந்த சேவை செய்கிறீங்க. ஏன்னா இந்த ரோட்டில் எப்படி தான் ஓடிட்டு அண்ணன் போராட்டம்னு தெரியல, நீங்களும் கடக்க முடக்கின கொள்ளாத்தலே விழுந்துட மாட்டேங்குது. ரெகுலராக நீங்களாம் அனிமல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? என்னென்ன பார்த்துருக்கீங்க? எல்லா அனுபவம் பார்த்துருக்கேன். பார்த்துருக்கீங்க. உங்கள் பேர்? என் பேர் வசந்த். என்னங்க? வசந்தா. அவர் பேர்? அண்ணன் பேர்? பிரதாப்பா. ஆனால் குறைஞ்சது ஒரு 24 கிலோமீட்டரில் ஒரு 300 டைம் கீர் மாற்றிருப்பாருங்க. 300 மேலேயே மாற்றிருப்பாருங்க. உண்மையிலுமே இவங்கெல்லாம் சிறந்த சேவை இந்த ஊர் மக்களுக்காக செய்கிறதுதான் தான் நான் சொல்லுவேன். பாருங்க ரோடெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. கோயில் பண்டிகைக்கு வருவேன். இந்த மாதம் மே 12 அவர் உள்ள ஒரு கோயில் போக வந்துருக்கோம். தொட்டரம்பல இந்த கோயிலுக்கு வருவோம். எல்லா வண்டியும் வரும் எங்கள் ஊர்லேருந்து. எஞ்சிப்பட்டி அதான் எஞ்சிப்பட்டி. அங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குல்ல.